இங்கே பாருங்க நெருப்பு. இருங்க, அமைதியாக இருங்கடா, அமைதியாக இருங்கடா. கேப்சர் பண்ணும் நல்லா. வாங்கடா வாங்கடா. ஆமாண்டா ஆமாடா, சாமி நட மாட்டேன்டா அது. ஆமாண்டா. அங்கிட்டு போனோன்னே இங்கேடா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகுதுடா. ஒன்றுமே தெரில. இங்கே பாரு. இருக்கா இருக்கு. திருப்பி கேமரா பிளர் ஆகுது. நானும் எவ்வளோ பக்கத்தில் வருது. தயவுசெய்து பின்னாடி வந்துடுங்க. இது விளையாட்டு இல்லை. ஒரு அண்ணன் நாங்கள் கிளம்பும் போதே போகாதீங்கடா, நைட் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறா. ஏன்னு அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்டோம். நீ செவ்வாய்க்கிழமடா, சாமி நாள் மட்டும் அங்கங்கே இருக்கும்டா, போகாதீங்கடா அப்படின்னாரு. எங்களுக்கு மெயினாக ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்த இடத்துல சாமி என்னன்னு தெரில, நெருப்பு கலரில் அங்கங்கே கிராஷ் ஆச்சு. ரொம்ப பயந்துட்டோம். அதாவது நாங்கள் வந்து ஒருத்தர் சொன்னார், தெரிஞ்சவர், இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சவர் என்ன சொன்னார்னா, சாமி நடமாட்டம் இருக்குது, போகும்போதே காற்றடிக்குது, ஏதோ உருவம் கிராஸ் நம்ம வேறு இருக்குது சொன்னார்னா, இங்கிட்டு சாமி நடமாட்டம் இருக்குது, நைட்லாம் போகாதீங்க, ரீல்ஸ் எடுக்கிறதுக்குலாம் நைட்லாம் போகாதீங்கன்னாரு. நாங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம், நம்மளும் வந்து சாமி கும்பிட்றோம், நல்ல இதோட போகலான்னு பார்க்குறப்ப நாங்கள் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு சாமியை பார்த்தோம். அது கருப்பு சாமி என்னன்னு தெரில, பார்த்தோம். நெருப்புக்கெல்லாம் ஒரு உருவம் மாதிரி அங்கங்கிட்டு கிராஷ் ஆச்சு. அது சாமி என்னன்னு தெரில. நீங்கள் எதாவது பார்த்தீங்க கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள். அது எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எங்களுக்கு கேப்சர் ஆகும் அப்படின்ட்டு. அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சு. சாமி தான் கன்ஃபார்ம் தெரியும். நெருப்பு குப்புன்னு எரிஞ்சு எனக்குலாம் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதான். ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, அதை பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்லா தான் இருக்குது. எதுவும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக பயந்துருக்கும், ஆனால் ஒரு மன திருப்தியாக தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பை. ஓகே, பை.